கிளாரிட்டி இருக்கும். அனஸ்தேசியா என்ற ஒரு ஊசி சந்தோஷங்கள் எல்லாம் இல்லாம வாழ்க்கையை பார்க்க. பெயின் இஸ் நாட் குரூவல்டி, பெயின் இஸ் கிளாரிட்டி வித்தவுட் அனஸ்தேசியா. தெளிவு இருக்கும். வலி நம்ம வாழ்க்கையை கெடுக்க வரல, வலி நம்ம வாழ்க்கையில இருக்க பொய்களை, நம்ம கண்ணுக்கு தெரிகிற அந்த பொய்களை உடைக்க வருது, எல்லா உண்மைகளையும் உடைக்க வருது. ஒரு ஹார்ட் பிரேக் மனவேதனை, ஒரு லாஸ் இழப்பு, ஒரு ரிஜெக்ஷன் நிராகரிப்பு, இதெல்லாம் நாம ஒரு ராங்கான இடத்துல இருந்தோம்னு சொல்ற ஒரு அறிகுறிகள். வலி மாயிலிருந்து நீக்கும். எல்லாரும் இல்யூஷன்ஸ்ல வாழ்ந்திருப்போம் இல்லையா? அதுல இருந்து ஃப்ரீ ஆகும் வலி இருக்கிறப்போ. பெயின் ரிமூவ்ஸ் டிபெண்டன்சி. இன்னொருத்தரை சார்ந்து இருப்போம் இல்லையா? அதுல இருந்து நீக்கும் வலி. சுதந்திரத்திற்கு தள்ளப்படுவீங்க, அப்புறம் தனியா நிற்க தைரியம் வரும். வலி ஈகோவை அடக்கும். வலிக்கு இருக்கிற பெரிய எதிரியே ஈகோ தான். அது அவ்வளோ ஈஸியா தாங்காது. சோ வலி வந்ததும் நானு என்கிற அகம் உன்னை விடும், உன்னை விடும், விடும். இத கேட்டதும் இந்த வீடியோட தீம் உங்களுக்கு புரியும். அமைதியிலிருந்து வரும் அந்த வலி உங்களுக்கு ஞானத்தை தரும்னு. செம்ம ப்ரோ. ஞானம் இங்க கூர்மை ஷார்ப் ஆகுது. ஆரம்பத்துல சொன்னல, வாழ்க்கை உங்களுக்கு கொடுக்கறதுக்கு முன்னால எல்லாம் உங்ககிட்ட இருந்து கலட்டிடும்னு. அந்த பகுதி இப்போ இங்க வருது. வாழ்க்கை உங்களுக்கு கொடுக்கறதுக்கு முன்னால எல்லாத்தையும் எடுத்துக்கோ உங்ககிட்ட இருந்து. வாழ்க்கை பீஸ் அமைதியை கொடுக்கறதுக்கு முன்ன உங்களுக்கு பெயினை கொடுத்து அந்த பீஸை உங்ககிட்ட இருந்து எடுத்துக்கும். ஸ்ட்ரென்த்தை கொடுக்கறதுக்கு முன்ன அந்த சப்போர்ட் சிஸ்டமே எடுத்துக்கும். கிளாரிட்டியை கொடுக்கறதுக்கு முன்ன உங்ககிட்ட கன்ஃபியூஷனை இன்ஃபியூஸ் பண்ணி இருக்கிற எல்லாம் அது என்னப்பா அது கிளாரிட்டியை எடுத்துக்கும். ஸோ இப்படிதான் நீங்க உங்ககிட்ட எது ஸ்ட்ராங்கா இருக்குன்னு நீங்க நினைக்கிறீங்களோ வாழ்க்கை அது உங்ககிட்ட இருந்து எடுத்துடுங்க. லைஃப் உங்களுக்கு கொடுக்கறதுக்கு முன்னாடி எடுத்துக்கோன்னு சொன்னா நீங்க டெவலப் ஆகணும்னுட்டு அதுக்கு ஆசை, அதுக்கு தான். ஸோ நீங்கள் ஏதாவது ஒரு விஷயத்த மேலே ரொம்ப நம்பிக்கை வச்சு அது மேலேயே அது மட்டும்தான்ற மாதிரி இருந்தீங்கன்னா ஒன்று வாழ்க்கை அதை மொல்லமாக எடுத்துக்கும், இல்லைன்னா டக்குன்னு எடுத்துடும். ஃபார் எக்ஸாம்பிள் கால் ஏதாவது ஆச்சின்னு வச்சுக்கோங்க. அப்போது முட்டு கொடுக்கறதுக்கு ஒரு க்ரச் மாதிரி இங்கே வைப்பாங்கல்ல, வச்சுன்னு அப்படியே ஹெல்ப் இல்லை நடக்கணுன்ற மாதிரி. திடீர்னு ஒரு நாள் அதை எடுத்துட்டா நீங்கள் பழகிக்குவீங்க. அப்படியே மசில் இன்னும் ஸ்ட்ராங் ஆகி பில்ட் ஆகி நீங்க நடக்கிறதுக்கு பழகிக்குவீங்க. அதுதான் ஓகே. ஸோ இது மூலியமா வாழ்க்கை உங்களை பழி வாங்குதுன்னு நினைக்காதீங்க.